என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் அரசனோ அசுரனோ நீ நாவல் பகுதி 7. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். மரத்தின் பின்னால் மறைந்து நின்று கொண்டிருந்த மித்ரன் நடக்கும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாலும் ஓடி சென்று இயலுக்கு உதவ விரும்பவில்லை. ஒரு முறை அவளுக்கு உதவியதால் தான் தன் மீது அவளுக்கு ஒரு மயக்கம். அதை இன்னும் அதிகமாக்க வேண்டுமா என்ன? வழிபோக்கர்கள் யாராவது ராகுலையும் நண்பர்களையும் விரட்டி விடுவார்கள் என்று மிகவும் பொறுமையாக காத்திருக்கிறான். ஆனால் அது வழியாக செல்லும் வழிபோக்கர்களுக்கு என்ன அவசரமோ தெரியவில்லை. அவர்களை கண்டு கொள்ளாமல் தாங்கள் உண்டு, தங்கள் வேலை உண்டு என்று விரைந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஏனோ மித்ரனுக்கு இயல் மீது கோபம் வந்தது. ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல் பஸ்ல போனா சரி, துணைக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இப்ப ஹாஸ்பிட்டல் தானே வந்திருக்கா. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வரும்போது அவளுடைய அண்ணன் கூட இருந்தான்ல, இன்னைக்கு ஏன் தனியா வந்தா? சரி, தனியா வந்தா இருக்கட்டும், கார்ல டிரைவர் கூடயாவது வந்திருக்கலாம்ல. அதுவும் இல்ல, இப்படி பப்பான்னு பஸ்ல வந்திருக்கா. அதனாலதானே இந்த ஆபத்து. பெரிய கோடீஸ்வரி, ஆனா சரியான கஞ்ச பிஸ்னாரி குடும்பம் போல இருக்கு. அப்படி பார்த்தா எங்க அப்பா கூட அப்படிதானே. எனக்கு ஒரு கார் இல்ல பைக் வாங்கிய கொடுத்தாரு. அப்பா மாதிரி தான் இருப்பாரு போல. ஆனாலும் துணைக்கு யாரையாவது கூட கூட்டிட்டு வந்திருக்க வேண்டாமா? துணைக்கு ஆள் இருக்கும் போதே சும்மா விட மாட்டானுங்க, தனியா வந்தா விடுவானுங்களா என்ன? எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. அவ சின்ன பொண்ணு தானே, ஏன் இவனுங்க அவளை இப்படி குறி வைக்கிறானுங்க? அடுத்த நொடி இவளாடா சின்ன பொண்ணு, பார்த்தா பத்திக்கிற இளமை ததும்புற குமரி மாதிரில இருக்கா. உன் கண்ணுக்கு மட்டும்தான்டா அவ சின்ன பொண்ணு, மத்தவங்களுக்கு எல்லாம் அவ வேற மாதிரி என்றது அவனது மனம். அது உண்மைதான் என்று அவனுக்கும் தோன்றியது. இதற்கிடையில் ராகுலின் நண்பர்கள் ராகுலையும் இயலையும் நெருங்கிவிட்டனர். இனியும் பொறுமையாக இருந்தால் வேலைக்காகாது என்று ராகுலையும் நண்பர்களையும் தாக்க தயாராகும் போதும் வேறு யாரும் இயலின் உதவிக்கு வருகிறார்களா என்று ஆவலாய் அவன் விழிகள் கடந்து செல்லும் வழிபோக்கர்கள் ஒவ்வொருவரையாக பார்த்தது. ஆனால் ஒருவரும் உதவிக்கு வரவில்லை. ஹோலி அல்லவா, விடுமுறை. அவர்கள் அவர்களது உலகத்தில் இருக்கிறார்கள். ஒருவருக்கும் அடுத்தவருக்கு உதவ மனமில்லை. என்ன உலகம் இது? இந்த உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? ஏனோ இப்போது அவனுக்கு இந்த பூமியில் வாழும் மனிதர்கள் மீது கோபம் வந்தது. ராகுலின் நண்பர்களின் பேச்சு குரல் கேட்டு அங்கு என்ன நடக்கிறது என்று கவனித்தான் மித்ரன். ராகுல், இன்னைக்கு இவ மாட்டிக்கிட்டாளா? விடாத, யார் வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், தூக்கிடுடா ஒரு நண்பர் கூற, அவளை ஏற இறங்க பார்த்தபடியே ஒரு விஷம புன்னகையை அவள் மீது வீசியவன் அவளை நெருங்க பயந்து போன இயல் கை நீட்டி அவளை பிடிக்க முயன்றவனின் கையை தட்டி எறிந்துவிட்டு ஓட ஆரம்பித்தாள். அவள் உடுத்தி இருந்த தாவணி இப்போது அவளுக்கு ஒரு பெரிய தடையாக மாறியது. பாவாடையை வாரி தூக்கி சொருகியவள் வேகமாக ஓட ஆரம்பித்தாள். ஆனால் அவளை துரத்தி கொண்டு வந்த ராகுலின் கையில் அவளது தாவணி சிக்கிவிட்டது. அதை பிடித்து அவன் ஒரு இழு இழுக்க அவள் அப்படியே அவன் மீது வந்து வீழ்ந்தாள். இதற்கிடையில் பைக்கை நிறுத்திவிட்டு அவர்கள் பின்னால் ஓடி வந்த ராகுலின் நண்பர்கள் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வேலி அமைத்து இருவரையும் சுற்றி வளைந்து நிற்க இயலை இறுக்கமாக கட்டி அணைத்து அவளை முத்தமிட முயன்றான் ராகுல். அப்போதுதான் அவன் முதுகில் அந்த உதை வந்து வீழ்ந்தது. எகிரி ஒரு ஓரத்தில் சென்று வீழ்ந்தான். அவன் பின்னால் அவனது நண்பர்களும் சரசரவென வந்து வீழ்ந்தனர். தங்களை உதைத்தது யாரு என்று பார்த்த ராகுலும் நண்பர்களும் மித்ரனை கண்டதும் ஐயோ சீனியர்டா என்று உறக்க கத்தியபடியே அங்கிருந்து எழுந்து ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டனர். மித்ரனை கண்டதும் அழுதே விட்டாள் இயல். ராகுலின் கையில் சிக்கியதாலோ என்னவோ அவளது தாவணி கலைந்து அவளது மாறாப்பு விலகி அவளது அழகை அப்பட்டமாக காட்டியது. இவளா சிறுமி, இளமை ததும்பும் பேரழகி அல்லவா? அவன் மனம் அவனையும் அறியாமல் கூடியது. அவள் அருகில் வந்தவன், ஏ இயல், ஏன் அழற? அதுதான் எதுவும் ஆகலையே. அவன் அப்படி கூறியதும் அழுகையை நிறுத்தியவள் கண்களை அழுத்தி துடைத்தாள். அவனை அலட்சியப்படுத்திவிட்டு அவள் அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்க அவளது அந்த செயல் அவன் மனதை காயப்படுத்தியது. அப்போதுதான் தான் அவளை உதாசீனப்படுத்தும் போது அவள் மனமும் இப்படித்தானே வலித்திருக்கும் என்று அவனுக்கு தோன்றியது. அவளை அப்படியே விட்டுவிட்டு அவன் திரும்பி சென்றிருப்பான். ஆனால் அவள் வேறு ஏதும் ஆபத்தில் சிக்கி விடுவாளோ என்ற பயம் மித்ரனின் மனதில் எழ அவள் பின்னால் வந்தான். இயல், நில்லு, தனியா போகாத, ஏதும் ஆபத்துல மாட்டிக்க போற.
நல்லவனும் கெட்டவனும் முகத்துல சாயம் பூசிக்கிட்டு திரியறான். எவன் நல்லவன் எவன் கெட்டவன்னு தெரிஞ்சுக்கவே முடியாது. அவனது பேச்சை கேளாது அவள் வேகமாக நடந்தாள். அதைவிட வேகமாக நடந்து வந்தவன் எட்டி அவள் கரத்தை பிடித்தான். உன்கிட்டதான் சொல்லிட்டு இருக்க இயல். தலையை திருப்பி அவனை கோபமாக பார்த்தவள், ஏன்கிட்டயா? என்கிட்ட எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க மித்ரன்? எனக்கு என்ன ஆபத்து வந்தா உங்களுக்கு என்ன? நான் எக்கேடு கெட்டு போனா உங்களுக்கு என்ன? அதனால உங்களுக்கு என்ன நஷ்டம்? லாபம் மட்டும் தானே. என்னை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கலையே. அவள் தன் பேரை சொல்லி அழைத்ததும் வியப்போடு அவளை பார்த்தவன், மித்ரன் நான் சொன்ன? ஆமா, வேற என்ன சொல்லணும்? அண்ணான்னு கூப்பிட வேண்டியது தானே. கோபமாக அவனை பார்த்தவள், மனசுக்குள்ள ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு என்னால பேச முடியாது மித்ரன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. இல்ல, நான் உங்களை காதலிக்கிறேன். இது வெறும் இனக்கவர்ச்சி கிடையாது. உங்களை உண்மையா காதலிக்கிறேன், உயிரா காதலிக்கிறேன். உங்களை தவிர வேற எவனையும் கல்யாணமும் பண்ணிக்க போறதில்ல. ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும். அதனால தானே என்ன பார்த்ததும் என்கிட்ட இருந்து தப்பிக்க ஒளிஞ்சு விளையாடுனீங்க. எதுக்காக என்ன பார்த்து பயந்து யார் பின்னாடியாவது நீங்க ஒளிஞ்சுக்கணும்? உங்களுக்கு என்ன பிடிக்கல, இல்ல வேற யாரையோ பிடிச்சிருக்கு. இதுல எதுவா இருந்தாலும் நீங்க என்ன ஏத்துக்க போறதில்ல. நீங்க ஏத்துக்கலன்றதுக்காக ஏன் காதல் பொய்யாகாது. என்னால உங்களை காதலிக்காம இருக்கவும் முடியாது. ஆனா அதுக்காக உங்களை தொல்லை பண்ணவும் நான் தயாரா இல்ல. உங்க பின்னாடி நாய் மாதிரி அலையவும் என்னால முடியாது. நீங்க என்ன பத்தி யோசிச்செல்லாம் வேதனைப்பட வேண்டாம். உங்களுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வருவேன். வந்து மனமாற வாழ்த்திட்டு தான் போவேனே தவிர சாபம் எதுவும் கொடுக்க மாட்டேன் என்று கூறியவள் தன் கையை பிடித்திருந்தவனின் கையை குடைந்தெறிந்து விட்டு நடக்க ஆரம்பித்தாள். அவனும் அவள் பின்னால் வர கோபமாக திருப்பி அவனை பார்த்தவள், எதுக்காக ஏன் பின்னாடி வரீங்க? என் வீட்டுக்கு போற வழி எனக்கு தெரியும். எனக்காக நீங்க ஒன்னும் சிரமப்பட தேவையில்லை. போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. அவள் மீண்டும் நடக்க ஆரம்பித்தாள். அவளையே இமைக்காமல் சிறிது நேரம் பார்த்தபடி நின்றவன் அவளது காதலின் ஆழத்தை புரிந்து கொண்டான். உண்மையான பாசம் அல்லது காதல் அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதது. தன் காதலனை அல்லது தான் நேசிப்பவரை எப்போதும் தொல்லை செய்யாது. அவர்களுக்கு தன்னை பிடிக்கவில்லை என்றால் விலகிதானே செல்லும். அது அல்லவா உண்மையான காதல். இந்த காதலை எந்த காரணத்திற்காக என்னால் உதாசீனப்படுத்த முடியும்? அவளை முதன்முறை பார்த்த போதே அவனுக்கு பிடித்திருந்தது. ஆனால் சிறு பெண் என்று நினைத்து அல்லவா விலகிச் சென்றான். இப்போது அந்த எண்ணம் அவன் மனதில் துளி கூட இல்லை. அவன் இதழ்களின் ஓரம் அழகான காதல் கலந்த ஒரு குறும்பு புன்னகை உதயமானது. வேகமாக நடந்து அவள் முன் வந்து நின்றவன் இரு கரத்தையும் நீட்டி ஐ லவ் யூ என்றான். தன் விழிகளையும் செவிகளையும் நம்ப முடியாதவள், என்ன சொன்னீங்க என்று கேட்டாள். ஐ லவ் யூ. அவன் நிறுத்தி நிறுத்தி கூற அழுகையோடு சிரித்தவள் அவனை அப்படியே கட்டி கொண்டாள். அவளை இறுக்கமாக இன்னும் இன்னும் இறுக்கமாக அணைத்து தன் மார்போடு சாய்த்து கொண்டவன் அந்த நொடி அவளை காதலியாக அல்ல தன் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டான். மித்ரா என்று அழைத்தபடி மாறன் அறைக்குள் வர தன் நிலைக்கு வந்த மித்ரன், அண்ணா வந்துட்டியா என்று கேட்டான். நீ கூப்பிட்டா வராம இருக்க முடியுமா? ஏதோ பேசணும்னு சொன்ன. ஆமண்ணா, நான் முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன், சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசலாம். அப்போதுதான் படுக்கையில் சாய்ந்திருக்கும் மித்ரன் பயணம் முடிந்து வந்து உடை கூட மாற்றவில்லை என்பதை கண்டு வியந்த மாறன், என்னடா சாதாரணமா எங்கேயாவது போயிட்டு வந்தா உடனே குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிடுவ, அதுக்கப்புறமா தான் அடுத்த வேலையே பாப்ப. இன்னைக்கு என்ன ட்ரெஸ் கூட மாத்தாம அப்படியே படுத்திருக்க? கொஞ்சம் அசதியா இருந்தது, அதுதான். சரி, நீ சீக்கிரமா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடு, எல்லாரும் உனக்காக வெயிட் பண்றாங்க. சரி, நீ கீழே போ, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே, லேட் பண்ணிடாத, எனக்கு ரொம்ப பசிக்குது என்று கூறியவன் வெளியே செல்ல மீண்டும் இயலின் நினைவுகள் மனதில் வந்து அலைமோதியது. உன்னை உயிரா நேசிச்சேண்டி, ஆனா நீ. அவனால் அதற்கு மேல் எதையும் நினைத்து பார்க்க முடியவில்லை. தொண்டை குழியில் சிக்கிக் கொண்ட வேதனையை சிரமப்பட்டு விழுங்கினான். மித்ரனின் நினைவில் மூழ்கி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்த இயலின் தோளில் அந்த கரம் வந்து பதிந்தது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தவள் அது இசை என்று கண்டு தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டாள். பயந்தே போயிட்டேன் என்று கூறியவள் இடது மார்பை வலது கையை உயர்த்தி படபடவென தட்ட வாய்விட்டு சிரித்த இசை, இந்த வீட்டுல எங்களை எல்லாம் தாண்டி எவனாவது ஒருத்தன் உள்ள வர முடியுமா? ஒருவேளை வந்தாலும்
உன்னுடைய ரூமுக்கு எங்க அனுமதி இல்லாம வர முடியுமா? அப்புறம் ஏன் பயப்படுற? பதில் கூறாமல் இயல் சிரிக்க, ஆமா, நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன சிந்தனை? மித்ரனை பத்தி யோசிக்கிறியா? மித்ரனை பத்தியா? அதிர்ச்சியோடு அவள் கேட்க, அட, அவர் பேரை சொல்லும் போது கூட ஏன் இவ்வளவு அதிர்ச்சி? டேக் இட் ஈஸி இயல். மித்ரன் ஒன்னும் அசுரன் கிடையாது. நீ ஏதாவது தப்பு பண்ணாத வரைக்கும். தப்பா? ஓ நோ, உன்னுடைய வேலையை பத்தி சொன்ன இயல். வேலையில நீ கரெக்டா இருந்தா மித்ரனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவள் ஒன்றும் கூறவில்லை. என்ன ஆச்சு இயல்? மித்ரனை பார்த்ததுக்கு அப்புறம் நீயா இல்லையே? என்ன, அவர்கிட்ட விழுந்துட்டியா? அவளால் பேச முடியவில்லை. வாய்விட்டு சிரித்தவள், தமாஷ் பண்ண, அவரை பார்த்து நீ பயந்து நடுங்கினது எனக்கு தானே தெரியும். என் கைய தானே இறுக்கமா பிடிச்சுக்கிட்ட. ஆனாலும் அவருடைய அழகுல மயங்கிட்டியோன்னு ஒரு சின்ன சந்தேகம். கண் சிமிட்டியவள், உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. அப்படி எதுவும் இல்லல்ல? சச்ச, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. சரிவா, அத்தை உன்னை கூப்பிடுறாங்க. மித்ரன் ரூம கிளீன் பண்ணி அழகுபடுத்தணுமா? ஓகே என்றவள் இசையோடு நடந்தாள். பகுதி 7 நிறைவடைந்தது. பகுதி 8 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.